கர்த்தரை தேடுகிறதுல நீங்கள் ரொம்ப அசட்டையாக இருக்கிறீங்க. அதனால தான் நம்முடைய ஆசீர்வாதங்களும் அறையும் குறையுமா இருக்குது. நம்மளால் ஏன் நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல தெரியுமா? நாம் கர்த்தருடைய காரியத்தில் நிர்விசாரமாக இருக்கிறோம். சில கேள்வி கேட்குறேன். ஜெனிஃபர், வேலை எத்தனை நாளுமா? 6 நாள் வேலை பார்க்குறேன், சரியா? 6 நாள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போவேன்? 8 மணிக்கு வேலைக்குள்ளே போயிடுவேன். எத்தனை மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வருவேன்? 6 மணிக்கு. உன் இஷ்டத்துக்கு காலையில் போவியா? ஏம்மா போக மாட்டேன்? போனால் வேலை கிடையாது, திட்டுவாங்க, சம்பளத்தை குறைச்சிருவாங்க. அதனால் 6 நாளும் ஜெனிஃபர் எப்படி போயிருக்கிறாங்க? ஒரு நாள் கூட குளிக்கிறோமோ இல்லையோ, சாப்பிட்றோமோ இல்லையோ, சமைச்சிருக்கிறோமோ இல்லையோ, நம்ம எங்கே போயிடணும்? 8 மணிக்கு ஆஃபீஸுக்குள்ளே போயிடணும். இல்லை அந்த முதலாளி நம்மளை பார்த்து என்ன செய்வார்? திட்டுவார், இல்லை நம்ம வேலையை எடுத்துருவாருன்னு சொல்லி அந்த முதலாளிக்கு உண்மையாக 6 நாளும் வேலைக்கு போயாச்சு. 6 நாள் எதுக்காகம்மா நீ வேலைக்கு போன? நம்முடைய குடும்பத்தின் பண தேவைகளுக்காக வேலைக்கு போகிறோம். 6 நாள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்க? 2000 ரூபா சம்பாதிச்சிட்டேன். இப்போது நம்ம சம்பாதிக்கிறதுக்காக 6 நாளும் ஓடுறோம். 7வது நாள் நம்ம சம்பாதிச்சதை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தேவனிடத்தில் வருகிறோம். 2000 ரூபா வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் திடீர்னு வயிற்ற கலக்குது. டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணால் அவருக்கு ஒன்றுமே புரியலை. இருமா ஒரு ஸ்கேன் எழுதி தரேன்னு சொல்கிறாரு. அந்த ஸ்கேன் எடுத்துக்கிட்டு திங்கக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி பார்த்தா ஸ்கேன் எடுக்க மட்டும் 2500 ரூபா. திருப்பி டாக்டர் ஃபீஸ் வந்து 500 ரூபா. அதுக்கு குளுக்கோஸ் ஏற்றணும்னு சொல்கிறது ஒரு 300 ரூபா. மொத்தம் 3500 ரூபா செலவாயிருச்சு. இந்த 6 நாளும் 2000 ரூபா சம்பாதிச்சாங்க. திங்கக்கிழமை எவ்வளோ செலவாயிருச்சு? 3500 ரூபா செலவாயிருச்சு. ஏன் செலவாச்சு தெரியுமா? அந்த சம்பாதிச்சதை நம்ம கவனம் உள்ளவர்களாய் நம்ம காத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் உங்கள் பணம் வீணாக போச்சுன்னா முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, ஏன் இந்த பணம் வீணாக போச்சு? எவ்வளோ பிரயாசத்தோடு போய் நான் உழைச்சேன் தெரியுமா? இது என்னுடைய சம்பாத்தியம் ஆண்டவரே, என்னுடைய உழைப்பு ஆண்டவரே. ஏன் நான் தேவையில்லாமல் அவனுக்கு கொடுக்குறேன்? தேவையில்லாமல் இன்னும் என் வீட்டுக்குள்ளே வட்டி பணம் ஏன் போயிட்டு இருக்குது ஆண்டவரே? தேவையில்லாத செலவுகள் என் வீட்டுக்குள்ளே ஏன் வந்துட்டு இருக்குது ஆண்டவரே சொல்லி முழங்கால் படிட்டு அவன்கிட்ட சண்டை போடுங்க. எப்போ சண்டை போடுறதுக்கு நமக்கு உரிமை வரும் தெரியுமா? நீ கடைசி பந்தியில் வந்து உக்காந்துட்டு அப்பளம் இல்லை, கூட்டு இல்லை, ஊறுகாய் இல்லைன்னு சண்டை போட்டால் நான் திருப்பி என்ன சொல்லுவேன்? பந்திக்கு நீ முந்தி இருக்கணும். நீ சரியான நேரத்துக்கு வந்திருந்தா எல்லாம் இருந்திருக்கும். நீ பந்திக்கு கடைசியாக வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு ஏன்டா சண்டை போடுற? அப்போ ஆண்டவர் திருப்பி உங்களை பார்த்து சொல்வார், நீ தேவனுடைய காரியத்தில் சரியாய் இருந்திருந்தால் இன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் சரியாய் இருந்திருக்கும். நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படியே திரும்ப உனக்கு கொடுக்கப்படும். ஒரு முதலாளிக்கு உண்மையாக இருக்கிறாய், ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் மட்டும் 8 மணிக்கு சர்ச்சின்னா 8:30, 8:45, 9:15, 9:30 வாரம். இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? முதலாளிக்கு பயப்படுறோம், கர்த்தருக்கு பயம் நமக்கு இல்லை. வேணா நீங்கள் என்கிட்ட சண்டை போடலாம் சர்ச்சு முடிச்சுட்டு. அது எப்படி நான் தேவனுக்கு பயப்படலாம் நீங்கள் சொல்ல முடியும்? நான் டெய்லி பைபிள் படிச்சிருவேன் தெரியுமா, டெய்லி நான் ஜோம் பண்ணிடுவேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பைபிள் படிக்கிறது ஜோம் பண்ணுறதெல்லாம் விட தேவன் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கே சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா? நீ ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நாளில் நீ ஒரு வேலை கூட நீ செய்யக்கூடாது. மன்னாவை கொடுத்தாரு. அந்த மண்ணாவை அடுத்த நாள் எடுத்து வச்சுக்கிறாதீங்க. அடுத்த நாள் எடுத்து வச்சா அந்த மண்ணா கெட்டு போயிரும்னாரு. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அதனால வெள்ளிக்கிழமை நைட்டு மட்டும் மண்ணாவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. மற்ற நாள்லாம் கெட்டு போயிருமா, ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்யாதான்? கெட்டு போகாது. அப்போ சாப்பாட்டுடைய சூழ்நிலைகளே மாத்துறாருன்னா அது எதுக்காகனா நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இந்த மன்னாவை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறாரே. ஏன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் கெட்டு போகாது? ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறீங்களா? இல்லை, நான் ஸ்பெஷல் பவரை பயன்படுத்துகிறேன். ஏன்னா நீ என்னை ஆராதிக்க வேணுங்கிறத நான் விரும்புகிறேன். அந்த நாளில் நீ வேற வேலையை தேடிக்கிட்டு இரு பாஸ்டர் நீங்கள் பாட்டு பகுதியை முடிங்க, நான் மன்னா பிறக்க போகிறேன், மன்னா விழுந்துக்கிட்டு இருக்குதா, நீ ஓடிடக்கூடாதுல்ல, நீ முழுமையாக தேவனை ஆராதிக்கணும்ல. பாஸ்டர் இருங்க நான் ஆராதனைக்கு வந்துடுறேன், அங்கே மன்னா கொட்டிக்கிட்டு இருக்கு, நீ ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முதல் நாளே உனக்கு மன்னாவை கொடுக்குறேன். அந்த நாளில் நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ என்னை முழுமையாய் ஆராதிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்போது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற நாம ஞாயிற்றுக்கிழமை யாரை அசட்டை பண்ணுறோம்? கர்த்தரை அசட்டை பண்ணுறோம். இதே மாதிரி தான் காயின் காணிகளில் செலவற்ற காணிக்கை தானே செலுத்தணும், செலுத்திடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அள்ளிக்கிட்டு வரேன் அப்படின்னு அள்ளிக்கிட்டு வந்தான். ஆனால் ஆபேல் அப்படி கிடையாது. காணிக்கை செலுத்தணுமா? டே அந்த மந்தைக்குள்ளே போய் பார்ப்போம், எது கொழுமையாக இருக்குது,
தேவன் எதை பார்க்குறாரு பார்க்குறீங்களா? அவங்க சும்மா காணிக்கை தான் கொடுத்துட்டு போனாங்க, அது நமக்கு தெரியும், காணிக்கை தானே பிரதர் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் அந்த காணிக்கையிலையும் இவன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்க்கிறார். காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சாரு. அப்போ முதல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், காணிக்கை கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பது தான் முக்கியமான விஷயம். எல்லாராலையும் காணிக்கை கொடுக்க முடியும், எல்லாராலையும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர முடியும், ஆனா எல்லாராலையும் ஜெபிக்க முடியும், எல்லாராலையும் எல்லா காரியமும் செய்ய முடியும். கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியமே செய்யறாங்க, ஆனா அந்த ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்காரா? அதுதான் முக்கியம். மத்தேயு 5:24 உன்னுடைய காணிக்கையை கொண்டு வர்றதுக்கு முன்பதாக நீ அதை காணிக்கை பெட்டியில் போட்டுறாதப்பா, அதை ஓரமாக வச்சுட்டு உன் சகோதரனோட நீ பகையாக இருந்தால் அதை சரி பண்ணிட்டு வந்து பெட்டியில் போடுங்கிறாரு. ஏன்னா அந்த காணிக்கையை நான் அங்கீகரிக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் காணிக்கை விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, உங்களை உழைக்கிறதுக்கு பலன் கொடுத்தவர் ஆண்டவர். திடீர்னு காலில் ஒரு சுளுக்கு வந்துருச்சுன்னா வேலைக்கு போக முடியாது, திடீர்னு வயிறு வலி வந்துருச்சுன்னா வேலைக்கு போக முடியாது. ஆனால் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்களை வேலை செய்ய வச்சிருக்கிறார்னா அவரை நினைவு கூறுவதற்காக. சம்பளம் வாங்கின உடனே முதலாவது கர்த்தரை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், அதுதான் ஆசீர்வாதம். சம்பளம் வாங்கிட்டு லாலா கடையில் போய் அல்வா 1/4 கிலோ சேவு சீவல் எல்லாம் வாங்கிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு அப்புறமா ஆட்டிக்கிட்டு வந்து என்ன எப்படி இருக்க, காணிக்கை எடுத்து தசம்பம் எடுக்கணுமோ, ஐயோ எடுக்கலை, அப்படி இல்லை, முதற் பலனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனே சாட்சி கொடுக்கிறார். யாருடைய காணிக்கையை குறித்து தெரியுமா? ஆபேலுடைய காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஆலயத்தில் இருக்கும் பொழுது அங்கே எல்லாரும் காணிக்கை பெட்டியில் காசு போட்டாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு விதவையை பார்த்து சொன்னார், எல்லாரை பார்க்கிலும் இவள் அதிகமாய் கொடுத்திருக்கிறாள். இப்போ எல்லாருக்கும் தெரியும் இவ விதவை, இவ ஒரு ஏழ்மையானவ, நான் நிறைய காசு போட்டேனே, என்ன சொல்லலையே ஆண்டவர்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்ன இவளை விட நாங்கள் அதிகமாக போட்டிருக்கிறோமேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இருக்கிறதுல போட்டீங்க, அவள் எல்லாவற்றையுமே போட்டாள் அப்படின்னாரு. அப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும், காணிக்கையிலையும் தேவன் சாட்சி வெளிப்படும். நம்ம சாட்சி உள்ளவங்களாக இருக்கிறதுனா நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், நம்ம நிலைத்திருக்கிறதில்ல, கனி கொடுக்கறதில்ல, உண்மை உள்ளவனாக இருக்கிறதில்ல, அதுக்கப்புறம் என்னது தேவனுடைய சித்தத்தை செய்கிறதில்ல, இன்னும் நிறையா எக்ஸ்ட்ராவா குடும்பத்தில் அப்படின்னு நிறைய பார்த்துட்டே வரோம். இது மட்டும் பத்தாது, நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதிலையும் ஒரு சாட்சி இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதுனா ஒரு வாஞ்சை? இந்த ஸ்டேஜில் நின்று நான் சொல்கிறேன், எனக்கு அந்த வாஞ்சை இருக்குது. ஆண்டவருக்கு கொடுக்கறதுனா எனக்கு ரொம்ப வாஞ்சை, எடுத்தே வைக்க மாட்டேன், எனக்குன்னு எடுக்கவே மாட்டேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கறதுல நான் உற்சாகமாக இருப்பேன். அதனால கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் காட்டுறேன், சரிங்களா? என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டு பீரோல் சாவியும் நான் தந்துடுறேன், திறந்து பாருங்கள். அதுமாரி எங்கள் வீட்டில் என்ன சொத்து சுகம் இருக்குங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க ஆசிரியர் பணக்காரராக இருக்கார் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் செலவு பண்ணுறதுல கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் சேர்த்து வைங்க. தேவனுக்காக கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா அதுவே உங்கள் ஆசீர்வாதத்தின் உயர்வுக்கு காரணமாக இருக்கும். 2 கொரிந்தியர்ல 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும், அவங்களுக்கு ஒரு சோதனை. இங்கே எல்லாரும் ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும், பைபிள்ல இருந்து சில காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். அதனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தரித்திரம் வருதுல்ல சில நேரம், அப்படிலாம் யார் சந்திச்சிருக்கிறீங்க? ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, தரித்திரம். இது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை சோதித்து பார்க்குறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிபதியாய் மாறுகிறான். எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவார். அப்போயும் அந்த 10 ரூபாயிலேருந்து 1 ரூபாயை தசம பாகம் எடுத்து வைப்போம். அப்போயும் ஊழியக்காரர் வந்துட்டாரேன்னு நான் இன்றைக்கி சொல்ல, எஃப்சி வீட்டில் அவங்க அம்மா ஊழியக்காரர் ஒரு நாள் வந்துட்டாராம், ஜான்ராஜ் பாஸ்டர் வந்துட்டாராம். பணம் இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ என்னடா கொடுக்கலான்னு தேடும்போது அவங்க வீட்டில் அன்றைக்கி தோசைக்கு பொரிகடலை வாங்கி வச்சுருக்குறாங்க. அப்போ தான் ஒரு 7 மணிக்கு கடையில் போய் பொரிகடலை வாங்கிட்டு, பொரிகடலை அக்கௌண்ட்டில் வாங்கிடலாம்ல கடையில், நாளைக்கு தாரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பொரிகடலை வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ ஊழியக்காரர் வந்தோடனே என்ன பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு பொரிகடலை தூக்கி கொடுத்துட்டாங்களாம். எதை கொடுத்துட்டாங்க? ஊழியக்காரரை வெறுமையாய் அனுப்பக்கூடாது. நான் சொல்கிறேன்,
நீங்கள் 2 ரூபா தான் உங்களால் கொடுக்க முடியும்னா, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, 2 ரூபா காயின் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் கொடுக்கும்போது நான் பார்க்கலாம், என்னடா இது ஊழியத்துக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்தால் 2 ரூபா கொடுக்குறாங்கன்னு நான் உங்களை தப்பாக நினைக்கலாம். ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் பார்ப்பார்ல, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. இந்த கேள்விக்கு சரியாக பதில் வரணும். ஏன்னா இன்றைக்கி ஊழியக்காரங்களை பார்த்து தான் எல்லோரும் காணிக்க கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு பாஸ்டர் பெரிய காரில் வந்து இறங்கிட்டா பக்கத்து வீட்டில் போயாவது 500 ரூபாய்க்கு குறையாமல் காணிக்க கொடுக்கணும்னு வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பாஸ்டர் சைக்கிளில் உருட்டிக்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன பண்ணுறாங்க, 2 ரூபா 3 ரூபா 10 ரூபா 50 ரூபா இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ நம்மளை பார்க்குறது யார்? ஆண்டவர். அப்போ ஆண்டவர் பார்க்குறதுக்கு நான் பாஸ்டர் உங்களை திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் காணிக்கையில் நீங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்போ இவங்க கொடிய தரித்திரத்தில் இருக்கிறாங்க. இது இவங்களுக்கு ஒரு சோதனை காலம். அந்த தரித்திரத்திலையும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறாங்க? உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள். குறைவுக்குள்ளே கொடுக்கிறார்கள், ஒன்றும் இல்லாதப்போ கொடுக்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருப்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ காணிக்கையை குறித்து சாட்சி வருதா இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்குறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவனை ஆராதிப்பதில் நீங்கள் உண்மையாக இருக்கணும், அதே மாதிரி கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும். இதையும் கர்த்தர் பார்க்குறார். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்